ஸோ இந்த செகண்டை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சு ஃபுல் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். இந்த வாரம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் ஜான் சீனாவோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்னால பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண நிலையில் இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த மொத்த அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருக்குன்றது சொல்லியிருந்தாங்க. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் உள்ள கேபிட்டல் ஒன் அரினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 19,100 டிக்கெட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் டிக்கெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இது அஃபிஷியலாகவே டபிள்யூசிலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு நாள் முன்னாடி சோல்ட் அவுட் ஆயிருச்சுன்றத நியூஸ்லாம் கவிங் பார்த்துருந்தா அதை டபிள்யூ ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம அப்டேட்ஸ்லாம் கன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஸோ டபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் ஜெசி வென்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் கொடுப்பாருன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தார். ப்ரீ ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தார். ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். விஷயம் பேசியிருந்தாருங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகன், ராக், ஸ்டோன் கோல்ட், ஜான்சனா இவங்களை பற்றி பேசியிருந்தார். பட் இருந்தாலும் கடைசியாக முடிச்சு விட்டாரு. ஜான்சனா 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் பார்க்குறீங்க. பட் இருந்தாலும் 17 டைம் அவர் லூஸும் பண்ணியிருக்காரு. அதையே நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரோவர்சியாக முடிச்சுட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் மேட்சஸ் கான்சிக்யூட்டிவாக நடந்துருச்சு. ஸோ கிக் ஆஃப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன் கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய NXT சாம்பியனான ஒபாஃபெமேக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு நடுவில் ட்ரூ மேக்கின்டர் இன்டர்ஃபென்ஸ் பண்ணிடுறாரு. இன்டர்ஃபென்ஸ் பண்ண மட்டும் இல்லாமல் ட்ரூ மேக்கின்டர் வந்து கோடி ரோட்ஸை பயங்கரமாகவே அட்டாக் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறமா ஒபாஃபெமையும் கோடி ரோட்ஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டரை டீப் டவுன் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் கான்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரெஸ்பெக்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சனால அதாவது ட்ரூ மேக்கின்டர் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் கோடி ரோட்ஸ் வின்னர்ன்றதை அந்த மேட்ச்சில் அறிவிச்சிட்டாங்க. கோடி ரோட்ஸ்க்கு ப்ளீட்லாம். இதுக்கப்புறமா சால் ரூகா வர்சஸ் நம்மளோட பேலிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. சீரிஸ் இந்த மேட்ச் சூப்பராகவே இருந்துச்சு, ரொம்ப ஹைலைட்டாகவே இருந்துச்சு. சால் ரூகாவோட பெர்ஃபார்மன்ஸை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்துருப்பீங்க. ஸோ பயங்கரமான டேலண்ட் நான் சொல்லும் போது தெரிஞ்சுக்காது. ஸோ பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே பண்ணிட்டாங்க. டபிள்யூ இன்னும் நிறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துருச்சு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாமோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சால் ரூகா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா பேலியோட வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி பேலியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பே பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போயிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல லைரா வெல்கிரியாவும் வருவாங்க. அந்த இடத்துல சிரியாவும் பார்த்தீங்கன்னா வருவாங்க. 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச் நான் லைரா வெல்கிரியாக்காக தான் பார்த்தேன். அதுக்கப்புறமா வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஸான ஏஜே ஸ்டைல்ஸ், டிராகன் லீ வர்சஸ் நம்மளுடைய G1 ஈவென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ TNA எக்ஸ் டிவிஷன் சாம்பியனான லியோன் ஸ்டாண்டர்க்கான மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்ச் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணாங்க. பட் போக போக லேட்டர் த நைட் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு டாக் டீம் மேட்சாக தான் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. மற்றபடி பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. TNA எக்ஸ் டிவிஷன் சாம்பியனாக இருக்கார்ல நம்மளுடைய லியோன் ஸ்டாண்டர். ஆக்சுவலி அவருக்கு 21 தான் ஏஜ் ஏதோ ஆகுதாங்க. ஸோ அதை ரீசெண்டாக தான் கமெண்ட்ரியில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவரை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் பார்க்கும்போது 21 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேலண்டடாக இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச் ரொம்ப சூப்பராகவே இருந்துருச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ஏஜி ஸ்டைல்ஸ் ஒரு பாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. அதை நல்லாவே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிருப்பார். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஹேட்ஸாகவே அவர் கொடுத்துருக்கலாம். மேட்ச்சில் கிளைமேக்ஸில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாம்பியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணி ரெஸ்பெக்ட்லாம் பே பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் கொடுத்துட்டு அந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா கிளம்பி இந்த 3 மேட்ச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் வர்சஸ் ஹீரோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காது. ஹீல் வர்சஸ் ஹீல் மாதிரியும் போயிருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ் வர்சஸ் ஃபேஸ்ன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஹீல் டென்கான டீஸ் எதுவுமே இந்த 3 மேட்ச்ல இருக்காரு. பட் இருந்தாலும் மெயின் ஈவெண்ட்ல கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மல்டிபிள் லெஜெண்ட்ஸ் டபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ் நிறைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. நம்மளுடைய ட்ரிஸ்டாட்டன்ஸ் அப்பியரன்ஸ் ஆனாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மிச்சல் மிக்கூல் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ஈவா ட்ரெவன்ஸும் வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கர்ட் ஆங்கிள், மார்க் ஹென்ரி, RVD முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ டபிள்யூ ஸ்டார்ஸ் ஆன கெவின் ஓவன்ஸ், சமி ஜெயின் மாதிரியான ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இன்டர்வியூ பேக் ஸ்டேஜில் இருந்து நம்மளுடைய ஸ்டெஃப்னி மிக்மேனும் கொஞ்சம் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டெஃப்னி மிக்மேன் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஜான் சீனாவோட ரிட்டர்மெண்ட் மேட்ச்க்கு பயங்கரமாக ஹைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக மெயின் ஈவெண்ட் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல மிஸ் பார்த்தீங்கன்னா வந்துறாரு. மிஸ் வந்து இந்த இடத்துல என்ன கேட்குறாருன்னா, ஜான் சீனாவை நான் ரெஸ்ல்மேனியால பீட் பண்ணியிருக்கேன். பட் அதில் இந்த டோர்னமெண்ட் வச்சு நான் பயங்கரமாக ஸ்கிராப் அவுட் பண்ணிட்டானுன்ற மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல ஆர்ட்ரூத் பார்த்தீங்கன்னா வராரு. ஆர்ட்ரூத் வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல உனக்கு ஆப்போனண்ட்டாக உனக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸை தூக்கிட்டு வராரு தலைவன். அந்த பால்ல இருந்து பார்க்கும்போது ஜோ ஹென்ரின்றது வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோ ஹென்ரி பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ஜோ ஹென்ரியும் நம்மளுடைய மிஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 பார்த்தீங்கன்னா போனாங்க. மேட்சாக நடக்காது. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணி நம்மளுடைய ஆர்ட்ரூத்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, 2, 3 கவுண்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக போகும்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாக ரெஸ்பெக்ட் பே பண்ணி விட்டு அந்த இடத்தோட பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. நம்மளுடைய ஜான்சனா வர்சஸ் கந்தருக்கான மேட்ச். என்ட்ரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக கொடுக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் கொடுக்கல. எப்படி ரெஸ்ல்மேனியா 25 வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாக்கு பெரிய என்ட்ரன்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்களா, அந்த 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு அதில் ஜான்சனா என்ட்ரன்ஸ் கொடுத்து ஸோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஏதாச்சும் ஸ்பெசிஃபைடாக கொடுப்பாங்கன்ற மாதிரி பார்த்துருந்தேன். பட்
டிசப்பாயின்மெண்ட் பண்ண. மற்றபடி மேட்ச் சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நான் போன லைவில் சொல்லியிருந்து நினைக்கிறேன், எத்தனை பேர் வந்தீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க. அந்த லைவில் சொல்லியிருந்து இந்த ரிட்டைர்மெண்ட் டூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா சண்டை போட்ட ஒரு உருப்படியான மேட்ச் வந்து ஏஜி ஸ்டைல்ஸ் ஜான்சனுக்கான மேட்ச்சுக்கு கிரவுண்ட் ஜோலில் நடக்கும், அது ஒன்று தான் உருப்படியான மேட்ச்ன்றதை சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு இந்த மேட்ச்சில். ஜான்சினா நெவர் கிவ் அப்ன்ற நிறைய அந்த மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. சும்மாவா ஜான்சினா நெவர் கிவ் அப்டான்றவர் வந்து சும்மா வாயால் சொல்லலை, ஸோ அவர் செயலே காட்டுவார்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்ட் எண்டிங்கில் வந்து ஜான்சினாவை டேப் அவுட் பண்ண வச்சது தான். பட் இருந்தாலும் தலைவன் நல்லா சிரிச்சுக்கிட்டே டேப் அவுட் பண்ணி விட்ருவாருங்க. பட் இருந்தாலும் WWE இதை பண்ணியிருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சப்மிஷன் ஹோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா மயக்கமடையாச்சும் வச்சிருக்கலாம், இல்லைனா ஃபினிஷர் போட்டாச்சு மேட்சை முடிச்சு விட்ருக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீப்பர் ஹோல்ஸ் போட்டு ஸோ ஜான்சினாவை டேப் அவுட் பண்ண வச்சதெல்லாம் எனக்கு வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஆடியன்ஸ் எல்லாம் மேட்ச்க்கு அப்புறமா புல்ஷீட்ன்ற மாதிரி சேன் பண்ணுறாங்க, யூ ஃபக்ட் அப்ன்ற மாதிரி சான்ஸ் எல்லாம் பயங்கரமாக வைக்கிறாங்க. ஜான்சினா அப்படியே ரிங்லேருந்து தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறமா அந்த இடத்துல ட்ரிபிள் ஹெச், ஸ்டெஃப்னி மிக்மன் அண்ட் ஆல்சோ கரண்ட் WWE வேர்ல்ட் சாம்பியன்ஸான சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கப்புறமா சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தாங்க டைட்டில், இந்த டைட்டிலுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது, இந்த டைட்டிலை ஷோ ஆஃப் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜான்சினா வேணாம்னு சொல்லுவார். பட் இருந்தாலும் அவர் தோலில் சாச்சு விட்டு தூக்கி காட்டுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஃபைனலாக ரைஸ் பண்ணி காட்டிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த இடத்துல ஃபேன்ஸ் பயங்கரமாகவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ மேட்ச் எண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபேன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்சோ மேட்ச் முடிஞ்சு பேப்பரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ரெஸ்லர்ஸ் எல்லாருமே எக்ஸிட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாகவே ஈடுபட்டுருக்காங்களாமா. செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக வளப்படுத்திருந்தாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் வந்துருந்துச்சு. அது தனியாக அப்டேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜான்சினாவோட ரிட்டைர்மெண்ட் பார்க்கும்போது ஆக்சுவலி எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதே பெரிய டிசப்பாயின்மெண்ட். அண்ட் ஆல்சோ கடைசியாக போகும்போது அவரை டேப் அவுட் வேறு பண்ண வச்சிட்டாங்க. இதை பற்றி எதுவும் பேசுறதுக்கு இல்லை, இதுக்கப்புறமா எதுவும் பேசணும் இதை பற்றி. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணியிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.